ஹலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபைனல் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 2026-27 அட்மிஷனுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி அப்லோட் செய்யாமல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் செய்யறதுக்கான டைம் 11/8/2026 மதியம் 12 மணிலேருந்து லாஸ்ட் டேட்டு 12/8/2026 காலையில் 10 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்துக்குள்ள அப்ளிகேஷனில் மிஸ்ஸிங்காக இருக்கும் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அப்லோட் செய்து நீங்கள் ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நியூ அப்ளிகேஷன் சப்மிட் செய்ய முடியாது, கேட்டகரி சான்ஸ் ரெக்வெஸ்ட் ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டுட்டு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் காரணமாக இன்எலிஜிபிள் ஆன கேண்டிடேட் மட்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். 10/8/2026 அன்னைக்கு மெரிட் லிஸ்ட் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் தனியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் கோட்டாவுடைய போய் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிருக்கோ அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ எதனால சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டைமிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 13th உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ள இந்த ப்ராப்ளம் யாராவது இருக்கு அப்படின்னா நாளைக்கு 10 மணிக்குள்ள இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.